தம்ப்நெயில் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேசர் Deathadder V3. வாங்க இப்படி போலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் மவுஸோட பாக்ஸு, ரேசர் Deathadder V3. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸ் வந்து அங்கே ஆக்சுவலி ஒரு 4 மந்த் கிட்ட ஆச்சு. ஸோ உங்களுக்காக தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து சம் மேனுவல் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நிறைய இருந்துச்சு. வாங்க இப்போ மவுஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மவுஸு. ஸோ மவுஸ் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து USB 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேசருக்கு ஏற்றாப்புல க்ரீன் கலரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது. ஸோ வயர் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இந்த மவுஸோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ப்ரோ 30K ஆப்டிக்கல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. டிபிஐ சேஞ்ச் பண்ணுற பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மோட்ஸ் வரைக்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஃபாஸ்ட் ஆப்டிக்கல் சுவிட்சஸ் ஜென்ரேஷன் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதோட சவுண்ட்ஸை வந்து நான் கடைசியில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மவுஸ் வந்து வெறும் 59 கிராம் தான், ரொம்பவே லைட் வெயிட்டானது. ஸோ உங்கள் கைக்கு எதுவும் வலி தெரியாது, நீங்கள் ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணலாம். மவுஸோட அப்ளிகேஷன், ஸோ இது வந்து டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் காட்டும். இந்த இடத்துல அவங்களை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மவுஸ் இந்த இடத்துல காட்டும். ஸோ மேலே வந்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமர் ரோமு, மாடியூல்ஸு, குளோபல் ஷார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வாங்க மவுஸை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோட சுவிட்சஸோட நேம்ஸ் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் அப் டு 30K டிபிஐ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 30K யாரும் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ஹைப்பர் போலிங் ரேட்டிங் வந்து 8K ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1000ல் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. உங்ககிட்ட நல்ல பிசி இருந்துச்சுன்னா நீங்கள் 8Kல வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கேலிப்ரேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து ஸ்மார்ட் ட்ராக்கிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் ஹையில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு விஷயத்தை நான் காட்டவே மறந்துட்டேன். இதில் வந்து 5 டிஃபரெண்ட் டிபிஐ மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஃபரெண்ட் கலர்ஸோட. இந்த மவுஸில் ஹைப்பர் ஷிஃப்ட்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மவுஸில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பட்டனை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்னும் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு மவுஸோட கிளிக் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மவுஸோட ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கும்போது ஒரு 4000ல் ஏதோ வாங்கினேன். 4000 சம்திங்கில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து அமேசானில் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மவுஸ் நார்மல் யூஸுக்கும் சரி கேமுக்கும் சரி ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ உங்ககிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மவுஸ் வந்து வாங்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் கேமர் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.